ஆமா இந்த தடவை அச்சு முறுக்கு மட்டும் தான் கொஞ்சம் சரியா வரல. மர்மவளே மத்தது எல்லாமே சூப்பரா இருந்து. அண்ணி குலாப் ஜாமுன் அதான் குண்டு குண்டு குலாப் ஜாம் இருக்கா? எப்படி இருக்கும் நாத்து? நீதான் ஒரு நாளைக்கு 10-12 உருண்டைன்னு குலாப் ஜாமுன் தின்னு தித்துட்டியே. ஆமா நீ உங்களுக்கு தெரியும்ல எனக்கு குலாப் ஜாம் எவ்வளவு பிடிக்கும்னு. தெரியும், ஆனாலும் மினி வாங்கக்கா வாங்க. வாராணி வா உட்காரு. இருக்கட்டும்ங்க. மினி இந்தா எங்க வீட்ல பலகாரம் பண்ணேன் பாத்தியா, அதான் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்தேன், சாப்பிடுங்க. உமா உனக்கும் பலகாரம் தரலான்னு உங்க வீட்டுக்கு போனேன் பாத்துக்க, வீடு பூட்டி இருந்து, அதான் நீ இங்க தான் இருப்பான்னு உனக்கும் சேர்த்து இங்க கொண்டு வந்துட்டேன், சாப்பிடு. என்னமா? சரிக்கா நீங்க சொல்லலனால நான் சாப்பிடுவேன். பலகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்துடுங்க. உசரி. ஆமாக்கா, ஒரு பேப்பர்ல கூட நீங்க பலகாரம் அப்படின்னு எழுதி கொடுக்கலாம், நாத்து அதவே சாப்பிட்டுருவா. என்ன பண்ணாதீங்க நீ தாங்க. இந்தாம்மா வச்சு சாப்பிடு போ. ராணியக்கா என்ன பலகாரம் பண்ணீங்க? பெருசா ஒண்ணும் பண்ணல உமா, அச்சு முறுக்கு, சாதா முறுக்கு, அப்புறம் ரவை லட்டு, அப்புறம் சீடை, அதுதான் பண்ணிருக்கேன். அச்சு முறுக்கு பண்ணிருக்கீங்களோ? ரொம்ப சந்தோஷம்டா. அம்மா அச்சு முறுக்கு மொத்தமா நான் சாப்பிட போறேன் அச்சு முறுக்கு. ஆமா ராணியோ, என் மவளுக்கு அச்சு முறுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வருஷம் எங்க வீட்ல பண்ண அச்சு முறுக்கு சரியா வரல பாத்துக்க, அதான் நீ கொண்டு வந்து கொடுத்தோன்னே என் மவ குசி ஆயிட்டா. உமா உனக்கு என்ன அச்சு முறுக்கு வேணாலும் கேளு, என்ன நான் கொண்டு வந்து தாரேன். சரிக்கா தேங்க்ஸ். அப்ப நான் வரேன் மினி. சரிக்கா. ஏய் கீதா கீதா வா வெளியே. அறிவும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது, தான் மட்டும் நல்லா இருந்தா போதும். எப்படி குப்பையாக்கி போட்டுருக்காயே வீட்டு முன்னாடி, வாட்டி வெளியே. ஏய் கீதா ஏ செவடி வாரியா இல்லையா? என்னக்கா ஏன் இப்படி அலறிட்டு கிடக்கியே? இந்த பாரு உமா, வீட்டு முன்னாடி எவ்வளவு குப்பை, எல்லாம் இந்த கீதா தான். நேத்து பிள்ளைல தீபாவளிக்கு வெடிச்ச எல்லா குப்பையையும் அவ வீட்டு முன்னாடி இருந்து தள்ளி என் வீட்டு முன்னாடி தள்ளி வச்சிருக்காப்ல. அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். தான் வீட்டு முன்னாடி குப்பை கிடந்தா அதை அள்ளி குப்பை தொட்டியில போடணும், அடுத்த வீட்டு முன்னாடி எப்படி தள்ளி வைப்பாவே? அப்ப அவ வீடு மட்டும் நல்லா இருக்கணும், நம்ம வீட்ல என்ன குப்பை தொட்டியா? அட ஆமாக்கா, உங்க வீட்டு முன்னாடி எல்லா குப்பையும் இருக்கு, அவ வீட்டு முன்னாடி சுத்தமா இல்ல இருக்கு. ஆமா அவ எல்லா குப்பையும் அங்க தள்ளி வச்சிட்டு போயிட்டாலே, எங்கயோ சத்தம் கொடுத்தாலும் வெளியே வர மாட்டேக்கா, சரியான கல்லறக்கி. வீட்ல இருக்க மாட்டாலே இருக்குங்க. ஆமா அவ இன்னைக்கு வீட்ல இருந்தா, இந்த வந்துட்டால மகாராணி. ஏய் கீதா உனக்கு அறிவே கிடையாதா? ஏன்க்கா உங்களுக்கு ரொம்ப அறிவு இருக்கோ? அறிவு இருக்கான்னு கேக்கியா? நீ பண்ற வேலைக்கு அறிவு இருக்கான்னு கேட்காம வேற என்னத்தை கேட்பாவே? உன் வீட்டு முன்னாடி இருக்கிற எவ்வளவு குப்பையும் அள்ளி என் வீட்டு முன்னாடி வச்சிட்டு போயிருக்கா, என்ன கொழுப்பு இருக்கு உனக்கு? நான் ஒன்னும் அள்ளிலாம் வைக்கல உங்க வீட்டு முன்னாடி, அது உங்க வீட்டு குப்பை, நீங்க தான் அள்ளி போடணும். என் வீட்டு முன்னாடி கிடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அத உங்க வீட்டு முன்னாடி தள்ளி வச்சேன். அது என்ன உங்க வீட்டு குப்பை எங்க வீட்டு குப்பை? குப்பைனா குப்பை தானே, உன் வீட்டு முன்னாடி கிடந்தா நீ தான் அள்ளி போடணும், அது எதுக்கு என் வீட்டு முன்னாடி தள்ளி வச்சிருக்கா? கொழுப்பு எடுத்தவளே. ஏக்கா வார்த்தை அளந்து பேசுங்க சொல்லிவிட்டேன். என்ன அளந்து பேசணுமா? மீட்டர் கணக்குல அளக்கணுமா சென்டிமீட்டர் கணக்குல அளக்கணுமா? ஏக்கா அந்த தேவையில்லாத பேசல என்கிட்ட பேசாதீங்க பாத்துக்கிடுங்க. என் வீட்ல சின்ன பிள்ளைகள் கிடையாது, என் வீட்ல ஒருத்தரும் வெடி போடல, உங்க வீட்ல உள்ள பிள்ளைகள் தான் இங்க வந்து வெடி போட்டுச்சு. இந்த குப்பையெல்லாம் ஆக்குனது உங்க வீட்டு பிள்ளைகள், அப்ப அந்த குப்பையில நீங்க தான அள்ளணும். எம்மா என்ன பேச்சு பேசுற? பிள்ளைகளனா வெடி போடத்தான் செய்யும், என் மாவ மட்டுமா போட்டா? அந்த ராணியக்க வீட்டு பிள்ளைகள் போட்டுச்சு, அந்த லட்சுமியக்க வீட்டு பிள்ளைகள் போட்டுச்சு, அப்ப எல்லார் வீட்டு முன்னாடி கொண்டு போய் குப்பை அள்ளி போட வேண்டியதானே நீ? என்ன கீதா இது? தீபாவளினா பிள்ளைகள் குப்பை ஆக்க தானே செய்யும், இப்போ இந்த ஒரு சண்டை தேவையா? நீ இத பத்தி பேசாதே, நீ திங்கற வேலைய மட்டும் பாரு. ஏன் அவ கேட்ட என்ன நியாயம்? நாலு பேர் கேட்க தானே செய்வாங்க. என்ன சண்டை இங்க? எதுக்கு அலறிட்டு கிடக்க ரெண்டு பேரும் காலங்க தலையே? பாரு மினி, இந்த கீதால அவ வீட்ல பிள்ளைல வெடி போடலன்ட்டு இந்த வெடி குப்பை எல்லாத்தையும் அள்ளி என் வீட்டு முன்னாடி வச்சிருக்கா. கொழுப்பு பண்ற வேலை தானே இதெல்லாம். கேட்டா உங்க வீட்டு பிள்ளைல தானே குப்பை ஆக்கிச்சு, நீங்க அள்ளுங்க. ஏன் கீதா இப்படி பண்றா? தீபாவளினா கொஞ்சம் குப்பை ஆவத்தான் செய்யும், ஒரு நாளே அள்ளி போட்டா என்ன? இந்த அக்கா இத்தனை நாளை கேளு, அவ வீட்டு முன்னாடி எல்லா குப்பையும் அள்ளி என் வீட்டு முன்னாடி தான் கொண்டு வந்து வைப்பாவே. கேட்டோம்னா உன் வீட்ல தான் மரம் இருக்கு, அதுல இருந்து உளுந்த இலை தான் இதெல்லாம்ட்டே சொல்லுவா அந்த அக்கா. அப்ப அதெல்லாம் அவட்ட வேற கணக்கு, எனக்கு குப்பை மட்டும் நான் எடுத்து போடலன்ட்டு இவ்வளவு சண்டை போடுவாவே. ஏக்கா நீங்களே அள்ளி போட்டு போக வேண்டியது குப்பையை, இந்த தேவையே அந்த குப்பைக்கு இவ்வளவு பெரிய சண்டை? அது எப்படி அள்ளி போடனா? அவ கோல்படுத்து போய் பண்ணுவா, நான் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி போட்டுட்டு இருக்கணுமோ? இந்த பார் மினி, இதெல்லாம் வெடி வெடிச்சது குப்பை, என் பிள்ளைல வெடி போட்டுச்சுவதான், அதே மாதிரி மத்த பிள்ளைல இங்க வந்து வெடி போட்டுச்சு, அப்போ எல்லாரும் வந்து இந்த குப்பையை அள்ளணும். உன் வீட்ல நீ தான வெடி போட்டா, நீ வந்து அள்ளப்போ. என்ன நாளனுமா? ஆமா அள்ளி, எல்லாரும் தான வெடி போட்டியே. எம்மனா வெடி போட்டேன் தான், என் வீட்டு முன்னாடி உள்ள குப்பையெல்லாம் நான் என்ன கணக்கு பண்ணிட்டு இருந்தேன், இவ வந்து வெடி போட்டா அவ வந்து வெடி போட்டா எல்லாம் அள்ளி தள்ளலையா? அதே மாதிரி அள்ளி தள்ளிட்டு போகலாம். அங்க அந்த கீதாட சொல்லிதெல்லாம். ஏ கீதா என்ன கீதா இதெல்லாம்? நீ இவ கூட சேர்ந்துட்டு ஆடாதே. அந்த வசந்தாவும் இந்த உமாவும் தான் அண்ணன் தம்பி கட்டனவியே, ஒரே வீட்டுக்கு வாக்கப்பட்டவியே, ஒண்ணா சண்டை போடியாவே. நீ இவ கூட சேர்ந்துட்டு ஆடாதே. உன்ன பத்தி என்னலாம் சொல்லிருக்காளே தெரியுமா? நீ ஒரே ஊர் சவாரி தான் அலையுவியா, வீட்டு வேலை ஒண்ணு உனக்கு பார்க்க பிடிக்காதா, உன் மாமியார் பேச்ச நீ கேட்கவே மாட்டா, அப்படிலாம் சொல்லிட்டு அலையாதே. நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணு. அதானே என் முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு பின்னாடி இப்படிதான் பேசிட்டு அலையறீங்களோ நாலு முடி உங்களெல்லாம். நீ சும்மா இருமா, நான் இங்க குப்பைக்கு சண்டை போட்டுட்டு கிடந்தா நடுவுல இவ வேற. ஏய் கீதா உனக்கு எனக்கு தான் பேசி குப்பையெல்லாம் அள்ளுறியா இல்லையா? அள்ள முடியாது, என்னனால பண்ணிக்க. இத்தனை நாளே நீ சும்மா இருக்க விட்டியா? அது பண்ணா குத்தம் இது பண்ணா குத்தம்ட்டு ஒரே வம்பு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நான் மட்டும் ஏன் உனக்கு பண்ணிட்டு போனா? அன்னைக்கே அந்த மனசுட்டு
சொன்னேன் இந்த வீட்டை போடாதியே போடாதியேன்னு. இப்படி ஒரு ராங்கிகாரி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் பக்கத்துல. ஏய், எதுக்கு இப்படி சண்டை போட்டு கிடக்கியே? குப்பதாக்க பிரச்சனை. இந்த வசந்தாக்காக்கு எப்பவும் மாதிரி இப்போ என்கிட்ட ஏதாவது சண்டை போடும். அதுக்கு தான் வம்பிள்ட்டு இருக்காவே. அவளுக்கு கூட கூட்டி இந்த உமா. நான் எங்க மட்டும் சண்டை போட்டேன் கீதா? நான் வந்து இங்க அச்சுமுறுக்கு தான சாப்பிட்டு நின்னேன். நீங்க ரெண்டு ஏதோ இன்ட்ரஸ்டிங்கா சண்டை போடுறீங்க பாத்துட்டே சாப்பிட்டு நின்னேன். வேற என்ன கேட்டேன் நான் உன்கிட்ட? ஏம்மா நீங்க எல்லாம் சொந்தக்காரவியம்மா. ஒண்ணுக்கு ஒண்ணு வந்துருவீங்க. அத எனக்கு தெரியாதா? என்ன இதெல்லாம்? என்னத்தக்கா சொல்ல, இந்த வசந்தாக்கா தான் சண்டை போட்டு கிடக்காவே. கீதா எல்லா குப்பையும் தள்ளி அவி வீட்டு முன்னாடி வச்சுட்டாலாம். அதுக்குதான். ஆமாக்கா, எல்லா குப்பையும் அள்ளி யா வீட்டு முன்னாடி வச்சிருக்கா. கேட்டா யா வீட்ல சின்ன பிள்ளை இல்ல, நான் ஒருத்தன் வெடி போடல. நீங்களும் தான் வெடி போட்டி, நீங்க அள்ளுங்கங்க. நான் மட்டும் இருக்கு தனியா அள்ளணும். உங்க பிள்ளைல தான் வெடி போட்டுச்சு. நீங்களும் ஒரு கை அள்ளுங்க. ஏய் மினி, நீனும் ஒரு கை அள்ளு. என்ன பேச்சு வசந்தா இது? எங்க வீட்டு முன்னாடி எல்லாம் குப்பை கடந்துச்சு. அதெல்லாம் நாங்க கப்பிச்சு பண்ண அள்ளி போடலையா? அதே மாதிரி அள்ளி போடுங்க. இது கீதாவும் உனக்கும் எப்பவும் வர பிரச்சனை தான். நீ எப்பவும் அவ வீட்டு முன்னாடி குப்பை அள்ளி போடுவானே, அவ எப்பவும் போடுற சண்டை தான். இன்னைக்கு அவ முன்னாடி அள்ளி போட்டுருக்கா. நீ எப்பவும் கீதாட்ட போடுறது தானே சண்டை. உன் வீட்ல இருந்து இலை உழுது, உன் வீட்ல இருந்து அது வருது இது வருதுன்ட்டு ஒரே போட்டா சண்டை. அதான் இன்னைக்கு கீதாவானே பிடிச்சு காமிக்க. ஆஹா, உடனே வந்துருவீங்களே சப்போர்ட்டுக்கு. இந்த பாரு, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. கீதா, நீயும் அள்ளி போட்டுக்க வேண்டியதானே. ஒரு பண்டிகைனா அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்யும். அதுக்குன்னு இப்ப அதெல்லாம் வச்சுட்டு ஒரு சண்டை போடுவீங்களா? அதே மாதிரி வசந்தா, நீனும் அள்ளி போட்டா ஒன்னும் குறைஞ்சிட மாட்டா. ரெண்டு பேரும் அக்கம் பக்கத்துல இருக்கியே. எப்ப மாதிரி இப்படி சண்டை போட்டே இருக்காதியே. ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் நீங்க தானே முழிக்கணும். ஆக மொத்தத்துல இப்ப நான் தான் அள்ளி போடணும். என்ன ஏமா உன் வீட்டு முன்னாடி தானே இருக்கு, அள்ளி போடா. ஒரு நாள் அள்ளி போட்டா ஒன்னும் ஆயிராது. ஏக்கா, அவில இன்னைக்கு அள்ளி போட சொல்லுங்க. நாளைக்கு ஏதாவது குப்பை இருந்தா நான் அள்ளி போடுறேன். அவி தூத்து போட வேண்டாம். அவி வீட்டு முன்னாடி சேர்ந்து நான் தூத்து போடுறேன் நாளைக்கு. இந்த பாத்தியா, நாளைக்கு உன் வீட்டு முன்னாடி எல்லாம் சேர்த்து அவ தூத்து போடியாலாம். இப்ப சண்டையை முடிங்க இப்படியே, சரியா? விட்டு கொடுத்து போங்கம்மா ரெண்டு பேரும். அப்பதான் நல்லா இருக்க முடியும். சரி, அள்ளி போட்டு தொலைக்கேன். சரி கீதா, போ. நீ எங்கே வெளிய இருந்தானே வந்தா வீட்டுக்கு போ. சரிக்கா, நான் வாரேன். ராணிகா, இது என்ன அச்சுமுறுக்கா? ஆமா உமா, ஆமா. நான் தந்த அச்சுமுறுக்கு நல்லா இருந்தா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேக்கா, சூப்பரா இருந்து. ஓஹோ, அப்ப எல்லார் வீட்டுக்கும் நீங்க அச்சுமுறுக்கு கொடுத்திருக்கீங்க. எனக்கு மட்டும் தரல, அப்படித்தானே? எல்லாரும் சேர்ந்து நீ ஒதுக்கியாவம்மா. ஏ வசந்தா, ஒருத்தரும் நீ ஒதுக்கல. இந்த டப்பா உனக்கு தரதுக்கு தான் கொண்டு வந்தேன். அதுக்குள்ள நீங்க போட்ட சண்டையை வழக்கு பிடிக்கிறதுக்குள்ள கையிலேயே வச்சுட்டு நின்னுட்டு இருக்கேன் பாரு. அப்படியாக்கா? எனக்கு தெரியும். நீங்க ஒரு நியாயமான ஆள் பாத்துக்கிடுங்க. கண்டிப்பா எனக்கு கொண்டு வந்து தருவீன்னு எனக்கு தெரியும்க்கா. கொண்டாங்கக்கா, கொண்டாங்க. ராணிகா, என்ன அச்சுமுறுக்கு இருந்தா எனக்கு வந்து தாங்கலாம். நல்ல டேஸ்டா இருந்து பாத்துக்கிடுங்க. அப்படியே உமா? சரி, உன் வீட்டுக்கு கொண்டு வந்து தாரேன்னு. சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ். மர்மோளே, அண்ணா மினி, உன் அலாரம் அடிச்சிட்டு ஓடு. ஆமாக்கா, ஓடியே. பதில சொல்லு, பணத்தை வெல்லு. போட்டியின் இரண்டாம் நாள் கேள்வி. முதல் கேள்வி, மினி வீட்டுக்கு பலகாரம் கொண்டு வந்து கொடுத்தது யார்? திரும்ப ரிப்பீட் பண்றேன். மினி வீட்டிற்கு பலகாரம் கொண்டு வந்து கொடுத்தது யார்? இரண்டாம் கேள்வி, குப்பைக்காக கீதாவுடன் சண்டை போட்டவர் யார்? ரிப்பீட் பண்றேன் மக்களே. குப்பைக்காக கீதாவுடன் சண்டை போட்டவர் யார்? ஏமா, டக்கு டக்குன்னு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. பணம் வெல்ற வாய்ப்பு பாருங்க. அடுத்த வீடியோ டியூஸ்டே, அதாவது செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிக்கு வரும். பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. பாய்.